போர்டிங் இருக்குது. போர்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி கோல்டன் ரெட்ரோவர் தான் போர்டிங் பண்றோமே நம்ம பார்த்தீங்கன்னா. ஏன்னா வேற எந்த பிரீடும் பண்ணல. ஏன்னா மற்ற பிரீட் வந்து இது வந்து இங்கிலீஷ் டைப் ரெட்ரீவர் பிரதர். இவ பேர் வந்து ஷைனி. இவ பேரு எல்லாருக்கும் இந்த ஃபீமேல தெரியும் பார்த்தீங்கன்னா. இவ வந்து இப்போ கேரிங்ல இருக்கிறா பார்த்தீங்கன்னா. நிறைய பேர் நினைச்சாங்க கிரீம் கலர் தான் வளர்ந்தா கிரீம் கலர் ஆயிடும்னு நினைக்கிறீங்க. இது வந்து பியூர் கோல்டன் கலர்ல இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. நல்லா எல்லோ ஷேட் அதிகமாக வரும். உங்களுக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கும். அவன் கேரக்டர் ஃப்ரெண்ட்லி கேரக்டர். இது வரைக்கும் யாருமே ஒரு அக்ரெசிவா காமிச்சதும் கிடையாது, கோவப்பட்டதும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் அவன் பப்பீஸ் வரும். நம்ம பிரைஸ் பார்த்தீங்கன்னா பப்பீஸ் பிரைஸ் நம்ம கோட் பண்றது. You guys are not subscribed and you're watching this video. Bell icon irko adu ting 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 subscribe. Hi brother, என் நேம் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ். என் நேம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா கோல்டன் பெட்ஸ். நம்ம கிட்ட ஒரு 3 ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒன்லி கோல்டன் ரெட்ரீவர் வண்டி தான் பண்ணுகிறோம். ஸ்பெசிஃபிக்காக கோல்டன் ரெட்ரீவர்ல நம்ம கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்குறோம் பப்பீஸ் பார்த்தீங்கன்னா. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குட்டி பார்த்தாவே தெரியும் எந்த அளவுக்கு டால் பேஸ்ட்ல இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஃபர் க்ரோத் ஒரு டைல்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்கும் நம்ம கிட்ட கோல்டன் ரெட்ரீவர். நம்ம கிட்ட கோல்டன் ரெட்ரீவர் பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்காது பார்த்தீங்கன்னா. ஹெல்த்தியா இருக்கும் பப்பீஸ், குவாலிட்டியா இருக்கும். இவன் பார்த்தீங்கன்னா ஃபாதர், பப்பீஸோட ஃபாதர் பார்த்தீங்கன்னா. இவன் நேம் பார்த்தீங்கன்னா இட்டாச்சி. இவன் நேம் பார்த்தீங்கன்னா மதர் வந்து கோல்டன் கலர் பிரதர். பப்பீஸை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ரெட்ரீவர் பொறுத்த வரைக்கும் பப்பியில் என்ன கலர் இருக்கோ அதே கலர் இருக்காது. வளர்ந்தா உங்களுக்கு கலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா நிறைய பேர் நினைச்சாங்க கிரீம் கலர் தான் வளர்ந்தா கிரீம் கலர் ஆகிடும் நினைக்கிறீங்க. இது வந்து பியூர் கோல்டன் கலர்ல இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. நல்லா எல்லோ ஷேட் அதிகமாக வரும். உங்களுக்கு நல்லா குவாலிட்டியா இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாதர் மாரி வரும் உங்களுக்கு பெட்லைன் பார்த்தீங்கன்னா. சேம் அவன மாரி தான் இருக்கும். நிறைய பேர் இவனோட பப்பீஸை கேட்குறாங்க. ஆனால் மோஸ்ட்லி இவனோட நம்ம ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா இவனோட யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா. அதனால் உங்களுக்கு பப்பீஸ் சேம் இவன மாரி வரும். உங்களுக்கு ஒரு டைலு இந்த போன்லாம் பார்த்தா அவங்க குட்டி பார்த்தாவே தெரியும். ஒரு ப்ராப்பர் லைனேஜ்னா இப்படிதான் இருக்குங்க. நம்ம கோல்டன் ரெட்ரீவர்ல எந்த ப்ரீடா இருந்தாலும் இந்த போன் நல்லா ஹெவியா இருக்கணும் உங்களுக்கு. அப்புறம் டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா வரக்கூடாது. ஷார்ட் டைல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஷார்ட்டா இருக்கும் டைலு. ஒரு ஹெட்டே பார்த்தீங்கன்னா நம்ம கை சைஸ் கையோட பெருசா இருக்கு பாருங்க. அந்த அளவுக்கு ஹெட் சைஸ் நல்லா பெருசா இருக்கும். உங்களுக்கு ஒரு குவாலிட்டியான பப்பி வாங்கணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்னன்னா ஒரு பப்பி வாங்குறது முக்கியம். ஒரு பேரண்ட்ஸை விசிட் பண்ண நீங்க. ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் காமிப்பாங்க. ஃபோட்டோஸ் காமிச்சு தான் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. நேரில் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பேரண்ட்ஸை நேரில் வந்து விசிட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பப்பீஸ் பார்த்தீங்கன்னா. அதேமாதிரி எந்த ஊர் டிரான்ஸ்போர்ட் நம்ம வந்து சேஃப் அண்ட் டெலிவரி எந்த ஊருக்கு வேணால் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம். குவாலிட்டியாக இருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரெட்ரீவர், பியூர் அமெரிக்கனு. உங்களுக்கு நல்லா டார்க் கலரில் வருவான். உங்களுக்கு நல்லா அமெரிக்கனில் இவ்வளோ பெரிய சைஸ் நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா. ஒரு டார்க் ரிச் கோல்டில் இந்த சைஸ் இந்த ஹெட் உங்களுக்கு வரும் பார்த்தீங்கன்னா. ஃபாதர் மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபாதர் மாதிரி தான் வரும் பப்பீஸை பொறுத்த வரைக்கும். 90% ஃபாதர் மாதிரி தான் வரும். மதுரம் நம்ம கிட்ட குவாலிட்டியா இருப்பாங்க. இது வந்து இங்கிலீஷ் டைப் ரெட்ரீவர் பிரதர். இவ பேர் வந்து ஷைனி. இவ பேரு எல்லாருக்கும் இந்த ஃபீமேல தெரியும் பார்த்தீங்கன்னா. இவ வந்து இப்போ கேரிங்ல இருக்கிறா பார்த்தீங்கன்னா. இப்போ டாப் கலர் பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு ராயலா இருக்கும். இந்த கலர் கூட நம்ம கிட்ட இந்த கலர் பப்பீஸ் நம்ம கிட்ட கிடைக்கும். உங்களால ஒரு பியூர் ஒயிட்ல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ரெட்ரீவரா இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு பியூர் ஒயிட்ல இருக்கும். பிறக்கும் போதே பப்பீஸ் ஒயிட்டா இருக்கும். வளரும் போதும் ஒயிட் கலர் தான் வருவாங்க பார்த்தீங்கன்னா. ஒரு ஒயிட் கலர் ரெட்ரீவர் நம்ம கிட்ட ஒயிட் கலர் பப்பீஸும் கிடைக்கும். நல்ல ஒரு டாப் குவாலிட்டி இது. ஃபீமேல பாருங்க மேல் மாரி இருக்கும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு. நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. நிறைய பேர் என்ன கேட்குறீங்க மேல் ஃபீமேல்ல எது டிஃபரன்ஸ் உங்களுக்கு எப்படி பெஸ்ட்னு கேட்குறீங்க. என்னை பொறுத்தவரை நான் சஜஷன் பண்றது எப்பவுமே ஃபீமேல் தான் நான் சொல்லுவேன். மேல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைப்பரா இருக்கும் பார்த்தீங்கன்னா. ரொம்ப டெம்பரமெண்டா இருக்கும். ஃபீமேல் ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்ணலாம். நீங்க ஹேண்டில் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் டாக் வளர்க்குறது நீங்க ஃபீமேல் பண்ணா ரொம்ப பெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதெல்லாம் இல்ல பிரதர், அப்படிலாம் கிடையாது. அது வரது 8 to 7 மந்த்துக்கு ஒன் டைம் தான் வரும் பார்த்தீங்கன்னா. 8 டைம் பார்த்தீங்கன்னா அது தெரியல. நிறைய பேர் டாக்ஸை பற்றி தெரியாதவங்க சொல்றாங்க அந்த மாதிரிலாம். நீங்க பார்த்தா 8 to 7 மந்த்துக்கு ஒன் டைம் வரும். வந்தாலும் அதே நீட்டா வச்சுக்கும். அது பார்த்தீங்கன்னா மேல பொறுத்த வரைக்கும் ஒரு 6 to 7 மந்த் தான் மேட்டிங் மெச்சூரிட்டி வந்துடும் அவனுக்கு. அது வந்துட்டா ரொம்ப அவன் தான் டெம்பரா இருப்பான். அவனை கண்ட்ரோல் உங்களால பண்ண முடியாது. ரொம்ப அந்த அம்பிங் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கும். இது வந்து அப்படி கிடையாது. ரொம்ப ரொம்ப சைலண்ட் பாருங்க. கூப்பிட்டு வந்து உட்காந்து பாருங்க அழகா. அந்த மாதிரி ரொம்ப கேரிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஹியூமன் கிட்ட ரொம்ப ரொம்ப கேரிங்கா இருக்கிறது ஃபீமேல் தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் தான் நான் எப்பவுமே நான் சஜஷன் பண்றது. நீங்க எதுவுமே இல்லை ஹோம் ஃபுட். நான் மேக்ஸிமம் ஹோம் ஃபுட் தான் ப்ரோ நான் சொல்றது. ஹோம் ஃபுட்ல நீங்க பப்பீஸ் அழகா வளர்த்துடலாம். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரூம் பண்ற மாதிரி தான் சீப் ஒன் டைம் வாங்கினீங்கன்னா போதும். க்ரூமிங் ப்ராப்பரா நீங்க க்ரூம் பண்ணீங்கன்னா டாக்ஸ் நீட்டா இருக்கும். வீக்லி ஒன் டைம் குளிப்பாட்டிக்கலாம், பாத் பண்ணிக்கலாம். மெயின்டெனன்ஸ் சேம் தான். ஹோம் ஃபுட்ல நான் என்னென்ன கொடுக்கணும் எல்லாமே நான் இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுக்கு. பப்பி கொடுக்கும்போது உங்களுக்கு பப்பீஸ் பார்த்தீங்கன்னா இப்பயே இந்த ஹோம் ஃபுட் தான் பழகப்பட்டு வச்சிருக்கேன் இந்த டேஸ்ல. இது வந்து கரெக்டாக 32 days தான் ஆகுது. 32 days சைஸ் பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஹெட்டு டைல்லாம் ப்ராப்பராக இருக்கும். நம்ம கிட்ட எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. பப்பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரிஜினாலிட்டி. உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நம்ம கிட்ட கேரண்டியாக சொல்லலாம் நம்ம. ஏன்னா சில பேர் வந்து இந்த ஒரு டாகை வச்சுட்டு நான் அடல்ட் இதான் ஃபாதர் இதான் மதர் சொல்லுவாங்க. நம்ம கிட்ட அப்படி கிடையாது. நம்ம கிட்ட கரெக்டாக 33 டாக்ஸ் இருக்குது. அடல்ட் 20 பார்த்தீங்கன்னா ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்மில் நம்ம கிட்ட வந்து ஒரே பெட்ல இருந்தால் மேட் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ் தரமாட்டோம். ஒரே பெட்ல இருந்தால் பேரண்ட்ஸ் வந்து இப்போ இது கூட பிறந்ததே இது மேட் பண்ணக்கூடாது. அது மாரி அது வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் வரும்.
ஃபியூச்சர்ல இந்த எல்போ ப்ராப்ளம் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம லைனேஜே வேற வேற தான் போடுவோம். இப்போ இவன் ஒரு லைனேஜ்னா இது ஒரு லைனேஜ், 2 பேரும் வேற வேற லைனேஜ்னால இப்போ டார்க் கலர் குட்டியும் வரும், ஒயிட் கலர் குட்டியும் வரும். பட் ஆனால் ஹெல்த் இஷ்யூ எதுவும் இருக்காது ஃபியூச்சர்ல உங்களுக்கு குட்டிங்களுக்கு. அதுதான் மெயின் நம்ம கிட்ட. ஓகே ப்ரோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட போர்டிங் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கா? இருக்குது பிரதர். போர்டிங் இருக்குது. போர்டிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி கோல்டன் ரெட்ரிவர் தான் போர்டிங் பண்றோமே நம்ம பார்த்தீங்கன்னா. ஏன்னா வேற எந்த பிரீடும் பண்ணல. ஏன்னா மற்ற பிரீட் வந்து அடாப்ட் ஆகாது இங்க வந்தா. இவங்க வந்து சேர்த்துப்பாங்க. மற்ற பிரீட் வந்து அக்ரெசிவ் இருக்கும், அதனால சண்டை வரும். கோல்டன் ரெட்ரிவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நீங்க எங்க இப்போ நீங்க புதுசா வந்து ஒரு டாக் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் அவங்க வந்து ரொம்ப ஏத்துப்பாங்க. மற்ற பிரீட் ஏத்துக்காது. அதான் பிரச்சனையே பார்த்தீங்கன்னா. அதான் கோல்டன் ரெட்ரிவர் போர்டிங் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும். 3 ஃபார்ம்ல எங்க வேணா உள்ள நீங்க. ஓகே. பப்பீஸ் ரெகுலரா உங்ககிட்ட கிடைக்குமா? பப்பீஸ் நம்மகிட்ட எப்பவுமே கிடைக்கும் பிரதர். எப்பவுமே பப்பீஸ் ஸ்டாக் இருக்கும். நல்லா குவாலிட்டியா உங்களுக்கு வேணும்னா நீங்க கோல்டன் பிரஷர் தரமா நீங்க கால் பண்ணலாம். கிடைக்கும். இப்போ இவங்கலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரெட்ரிவர் தான். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்கலாம் கோல்டு கலர் தான் வருவாங்க, க்ரீம் கலர் கிடையாது. வளர்ந்தா மாறும் உங்களுக்கு கலர் மாறும். உங்களுக்கு எல்லோ ஷேடு வந்துடும். உங்களுக்கு அந்த சேம் பெடிகிரி பிக்ஸ் கலர் வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் கலர்ல வந்துடும் உங்களுக்கு. அதான் உங்களுக்கு கோல்டு கலர் வந்துடும் உங்களுக்கு. இது கொஞ்சம் க்ரீம் கலர்ல இருக்கும். நம்ம கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுப்போம் அந்த கலருக்கு வந்து உங்களுக்கு. உங்களுக்கு சொல்றேன் கலரை பொறுத்த வரைக்கும் வளர்ந்தாதான் ஒரு கலர் மாறுங்க. மேக்ஸிமம் இந்த காது கலர் தான் சொல்லுவாங்க கோல்டன் ரெட்ரிவர்ல. கோல்டன் ரெட்ரிவர் வந்து காது என்ன கலர் தான் அந்த கலர் சொல்லுவாங்க. அதை விட கொஞ்சம் அதிகமா வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த கலர்ல அதோட அதிகமா தான், கம்மியாகாது, ஆனால் அதிகமா தான் ஆகும். கரெக்டா 33 days ஆகுது ப்ரோ. ஆமா, இன்னையோட 33 days ஆகுறாங்க. டிவார்மிங் 2 டிவார்மிங் பண்ணியாச்சு பாத்தீங்கன்னா. இன்னும் ஒரு 3 daysல கொடுத்துடலாம் பப்பி பாத்தீங்கன்னா. டிவார்மிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா பப்பி பிறந்து 15 days ஒன் டைம் பண்ணணும். டிவார்மிங் கம்பல்சரி முக்கியம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33-34 daysக்குள்ள செகண்ட் டிவார்மிங் பண்ணுவாங்க. ஒரு 15 daysக்கு ஒன் டைம் நீங்கள் சிறப்பு தான் அது நீங்கள் வீட்டில் கூட பண்ணிக்கலாம். வெறும் வயிற்றுல பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபீடிங் எதுவும் வைக்கக்கூடாது. காலையில் எழுந்தோன்னே வெறும் வயிற்றுல எம்எல் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 கிலோவுக்கு 1 ml தரணும். நீங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிவார்மிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக ஃபீடிங் நல்லா இருக்கும், வெயிட் கெயின் ஆகும். சில பேர் டாக் வெயிட்டாக இருக்க மாதிரி லீனாகுது நினைப்பாங்க. அது ப்ராப்பராக டிவார்மிங் பண்ணால் எந்த ப்ராப்ளம் இருக்காது. ஃபுட் சார்ட்டும் அதே மாதிரி நம்ம சொல்கிறோம் என்னென்ன கொடுக்கணும்ட்டு. அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேக்சின் கம்பல்சரி, வேக்சின் முக்கியம். இப்போ நம்ம கிட்ட பப்பி வாங்கிட்டு போகிறாங்க, வாங்கிட்டு போயிட்டு வந்து இந்த டேஸில் வேக்சின் போட சொல்லுவேன். அவங்க வந்து கொஞ்சம் நாள் தள்ளிட்டு வேக்சின் போடாமல் விட்டா அது டிசீஸ் வர வாய்ப்பு அதிகம். அந்த டேட்ல வேக்சின் போட்டுடணும் ப்ரோ. மெயின் தான். இப்போ நீங்கள் உங்களால் போட முடியல நானும் போட்டு தருவோம் உங்களுக்கு. அது தனியாக சார்ஜ் ஆகும். என்ன வேக்சின் போட்டு கார்டோட அனுப்பிச்சு விட்டுலாம். உங்களுக்கு கார்டோட எந்த ஊரா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம உங்களுக்கு கார்டோட கையில் வந்துடும். நெக்ஸ்ட் வேக்சின் அதே பூஸ்டர் நான் என்ன பூஸ்டர் போடணும் அதே பூஸ்டர் நீங்கள் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டன் ரெட்ரிவர் வந்து ஒரு சோஷியலைசிங் பிரீட் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக் ட்ரைனிங் கற்றுக் கொடுக்கணும்ல. அது எப்படி பேசிக்காக நம்ம வந்து புதுசாக வாங்கிட்டு போகிறவங்க எப்படி கற்று தரலாம்? ப்ரோ பேசிக் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா சிட்டு ஷேக்கன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதுவே கற்றுக்கும். பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லி கொடுத்தா போதும். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்குது ட்ரைனிங் வீடியோ. நீங்கள் ட்ரீட்ஸ் வச்சு கற்றுக் கொடுக்கலாம் டாக்ஸ். ட்ரீட்ஸ்லாம் கூட வேணாம். நீங்கள் நார்மலாக சிக்கன் லிவர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, சாஃப்ட் லிவரு. அது இப்போ நான்வெஜ் சாப்பிட்ற ஆளுக்கு நான் சொல்கிறேன். வெஜ்ஜு சாப்பிட்ற ஆளு ட்ரீட்ஸ் தனியாக கடையில் வைக்குது பெட் ஷாப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்ற ஆளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீட்ஸ் வந்து லிவர், சிக்கன் லிவர் இருக்கும். அது சுடுத்தண்ணில் வச்சு சின்னதாக கட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக அதை வச்சு ட்ரைன் பண்ணலாம். ரொம்ப லைக் பண்ண டாக்ஸை பார்த்து ரொம்ப லைக் பண்ண சிக்கன் லிவர் லைக் பண்ண பிரதர். சாஃப்ட் லிவர் நான் சொல்கிறது அதுதான் சொல்கிறேன். ஷேக்கன்னா எப்படி தான் இப்போ பேசிக்காக பாருங்களேன். இப்போலாம் ட்ரைன் பண்ண முடியாது பப்பியை. அது 3 month ஆகும். 3 month ட்ரைனிங் பண்ணணும். இது ஒரு நிமிஷம் பிடிங்க. இப்போ பப்பி இந்த மாதிரி உட்காந்து உங்களை பார்க்கும்போது சிட்டுன்னு இப்படி உட்கார வைக்கணும். சவுண்டாக நீங்கள் சொல்லணும். சிட்னு சவுண்டாக கிட்ட சொன்னால் உட்கார ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஷேக்கன் இந்த கை கொடுத்துட்டு ஷேக்கன் சொல்லிட்டு ட்ரீட் நீ கொடுக்கணும். ஒரு 10 வாட்டி நீங்கள் பண்ணினே இருந்தீங்க நான் ஆட்டோமேட்டிக்காக அது பண்ண ஆரம்பிச்சிடும். அப்புறமா நீங்கள் ட்ரீட் தரணும் அவசியம் இல்லை. கற்றுக்கிச்சு நான் சொல்கிறேன் நான். அது வரைக்கும் அதே பேசிக் ட்ரைனிங் பார்த்தா அந்த ரெஸ்ட் ரூம் போகிறது. இப்போ நிறைய பேர் என்ன வீட்டுக்குள்ளே பாத்ரூம் போயிடுவாங்க. நிறைய பேருக்கு பயமே அதுதான். மெயின் டாக் வளர்க்குறது எல்லாரும் வாங்கிடுவாங்க. ஆனால் வந்து மெயின்டெனன்ஸ் பாத்ரூம் போயிட ஒரு பயம் இருக்கும். அது நம்ம கிளைண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு பழக பதிச்சிருப்பாங்க. ரெஸ்ட் ரூம்ல எப்படி பழக பார்த்ததுன்னா நீங்கள் வந்து மேட்ல பெஸ்ட் டாக்ஸ் மேட்ல தான் போவோமே. அந்த மேட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்தி கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் கிட்ட வைக்கணும். அப்போ ரெஸ்ட் ரூம் குள்ளே வச்சு மேட்ல நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள போய் போக ஆரம்பிச்சிடும் போயிட்டு அந்த ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஒன் டைம் எங்கே போதோ இப்போ நான் உங்கள்கிட்ட பப்பி கொடுக்கணும்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு பால்கனிலோ சரி இல்லை வறண்டால உங்களுக்கு எங்கே பழக பார்த்துறீங்களோ அங்கே தான் போக ஆரம்பிக்கும். ஓகே. அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சோன்னா யூரின் போர்ஷன் போகும் ப்ரோ. தூங்கி இருந்தோம்னா போகும். இந்த 2 டைம் தான் போகும். சும்மா அடிக்கடிலாம் போகாது. நீங்கள் அந்த டைம் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கங்கே நீங்கள் தொடர்ந்து விட்டுனே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனே போயிடுவான் போயிட்டு.
இப்ப பார்த்தோம்னா நீங்க சொல்றதெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளேயே நம்ம வந்து வேக்சின் போடுற வரைக்கும் வச்சுக்கலாம். ஆமா. வேக்சின்லாம் போட்டாச்சு, வாக்கிங் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அது எப்படி ஸ்டார்ட் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணா நீங்க மண்ணு ஸ்மெல்ல போக ஆரம்பிச்சுருவாங்க வெளியில போயிட்டு. இப்ப சில பேர் வாக்கிங் எடுக்க முடியும், சில பேர் வாக்கிங் எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாரையும்லாம் வாக்கிங் எடுக்க முடியாது ஓகே. இந்த பார்த்தீங்கன்னா. பிரீடுக்கான வாக்கிங் கம்பல்சரியா? இல்ல பிரதர் அப்படிலாம் வேணாம். இந்த ப்ரீட பொறுத்தவரைக்கும் நீங்க தான் சொல்றேனே, உங்க வீட்டுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தா கூட அடாப்ட் ஆயிடுவாங்க. ஓகே. ஏன்னா பார்க்க தான் ப்ரீட் பெருசா இருக்குது. ஆனா சொல்றது எல்லாமே செய்யும். உங்க இடத்துக்கு ஏத்த மாரி இவங்க அடாப்ட் ஆயிடுவாங்க. ஓகே. ஓகேவா? அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் பர்சன் இருப்பாங்க. அவங்கலாம் வந்து வாக்கிங் எடுக்க முடியாது. அவங்க வந்து மாடி இருந்தா மாடியில பழக்கப்படுத்திடலாம். இல்ல வராண்டா இருந்தா வராண்டா. நீங்க எல்லாமே ட்ரெயின் பண்ணலாம் ப்ரோ. நம்ம டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா. ஓகே. நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அது கத்துக்குமானா அது கஷ்டம் தான் அது. ஓகே. ஏன்னா இதுக்கு எதுவுமே தெரியாது. இது நீங்க ஒரு டீச்சர் மாரி நீங்க கொஞ்சம் கிளாஸ் எடுக்கணும். ஒரு 1 மந்த் வரைக்கும் நீங்க கிளாஸ் எடுத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வாங்கிட்டு போற ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் ஆவது அதுக்கு 6 மந்த்ல ஆகாது ப்ரோ. 3 மந்த்ல இருந்து ஒரு 4.5 மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம். ஒரு 1 1/2 மாசம் கிளாஸ். இதுக்கு நீங்களே பேசிக். ஏன்னா நிறைய பேர் ட்ரெய்னர வச்சு ட்ரெயின் பண்ணணுமா கேட்குறீங்க. அதெல்லாம் வேணாம். இந்த பிரீடுக்கு இருக்க ட்ரெய்னர் தேவையில்ல. வீட்ல வந்து கிளையன்ட்டே பண்ணலாம். சின்ன குழந்தைங்களோட ட்ரெயின் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா. ஒரு ட்ரீட் வச்சு ட்ரெயின் பண்ணலாம். நீங்க வாங்குற பிரீடு ஃபர்ஸ்ட் ஒரிஜினலா வாங்கிடணும். ஏன்னா ஒரிஜினலா வாங்கினா தான் அந்த உங்களுக்கு அந்த மென்டாலிட்டி படி தான் உங்களுக்கு வந்து அது என்ன கேரக்டரும் ஃபாதர் மாதிரி அந்த கேரக்டர் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. நீங்க ஒரு நார்மல் பிரீடு இந்த ரேட் கம்மியா இருக்குது அப்படின்னு போனீங்கன்னா, அது கேரக்டரைஸ் டோட்டலா வேற மாரி இருக்கும். என்னடா கோல்டன் ரேட் வாங்கின இந்த கேரக்டர் அவங்க சொன்னாங்களா அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது கேட்டீங்கன்னா, அது வந்து டோட்டலா வேற மாரி இருக்கும் அது உங்களுக்கு. ஏன்னா ஃபாதர் மதருக்கு என்ன கேரக்டர் இருக்குதோ 98% அதே கேரக்டர் பப்பீஸ் வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. குவாலிட்டியும் சரி அது என்ன ஃபாதர் மதர் எவ்வளோ ஜென்யூனா இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தான் இருக்கும் குட்டிங்க. ஏன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாதர் மதர் வந்து ஒரு பார்க்காம பப்பீஸ் வந்து எடுத்துட்டு அது கோல்டன் ரெட்ரீவர் மாரி வளரமா கோல்டன் ரெட்ரீவர் இருக்காது. கேரக்டரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்ரெசிவ் இருக்கும். அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. அதனால வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி பிரீடு பாத்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி பிரீடு கோல்டன் ரெட்ரீவர். அதுக்கேற்ற மாரி தான் நீங்க வந்து ஒரு சூஸ் பண்ணணும் பப்பீஸை பாத்தீங்கன்னா. ஏன்னா வந்து நீங்க ஒன் டைம் வாங்க போறீங்க. உங்க கூட வந்து ஒரு 16 வருஷம் இருக்க போகுது இந்த பப்பி பாத்தீங்கன்னா. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. ஒரு 16 வருஷம் உங்க கூட வந்து டிராவல் பண்ண போகுது. நம்ம கூட இருக்க போற பப்பி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலா தான் உங்களுக்கு ஒரு வெளியில எடுத்துட்டு போகும்போது நல்லா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு லுக்கா இருக்கும் உங்களுக்கு. ஒரு லயன் லுக் வரும் பிரதர். கரெக்டா இதை வளர்த்து ஃபுட்டு குடுத்து நீங்க வளர்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரா குடுத்து நீங்க ஃபுட்டு நல்லா ஹோம் ஃபுட்லயே ப்ராப்பரா வளர்த்தீங்கன்னா, ஒரு லயன் லுக் நீங்க பார்க்கும்போதே ஒரு ஜைஜாண்டிக் இருக்கும் உங்களுக்கு. நீங்க நார்மலான லீனான பப்பி ஒரு உங்களுக்கு வளரும்போது உங்களுக்கு லீன் ஆயிடும். பாத்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியா இருந்ததுன்னா. அதான் எப்பவுமே நான் சொல்றது குவாலிட்டி ஃபர்ஸ்ட் முக்கியம் உங்களுக்கு. குவாலிட்டியா இருந்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இருக்காது. நம்ம கிட்ட ரெகுலரா இருக்கும் பப்பீஸ். குவாலிட்டியா இருக்கும் நம்ம கிட்ட. நீங்க பேரண்ட்ஸ் விசிட் பண்ணலாம். எந்த ஊரான வீடியோ கால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்க. ஓகே. இப்ப கரண்ட்ல இருக்கிற பப்பியோட பிரைஸ் ரேஞ்ச் என்ன ப்ரோ? ப்ரோ நம்ம கிட்ட வரைக்கும் ஒரு 6 வருஷமா அந்த 7 வருஷமா அந்த ஃபீல்டுல இருக்கிறோம். டாக் சேல்ஸ் பண்ணுறோம். அது மாதிரி ஃபுல்லா நம்ம வளர்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா. நம்ம அப்பதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே பிரைஸ் தான் மெயின்டைன் பண்றோமே. மேல் வந்து 15,000 ஃபீமேல் 13,000 நம்ம கிட்ட ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா. எப்பவுமே நம்ம கிட்ட ஒரே பிரைஸ் தான். நம்ம கிட்ட குவாலிட்டியும் அதே தான். உங்களுக்கு ஒரே மாதிரி தான் குவாலிட்டி. உங்களுக்கு டிஃபரன்ஸ் எதுவும் இருக்காது. அந்த பிரைஸ்னால தான் சேம் குவாலிட்டி எல்லாருக்கும் ஒரே குவாலிட்டி தான் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா. 15,000 மேலே ஃபீமேல் 13,000 வரும். அதே மாதிரி உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. நம்பர் பார்த்தீங்கன்னா 8072431340. இப்போ இருக்கிற லொகேஷன் பார்த்தீங்கன்னா கூடுவாஞ்சேரி. நீங்க நேர்ல வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம். வெளியூர்ல தான் நம்ம வீடியோ கால் பார்த்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே.